வணக்கம். உங்ககிட்ட ஒரு பேக் நிறைய டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. வெறும் நம்பர்ஸா பார்த்தா மண்டை காயும் இல்லையா? கவலைப்படாதீங்க. இன்னைக்கு அந்த வெறும் நம்பர்ஸ எப்படி எல்லோருக்கும் புரியுற மாதிரி அட்டகாசமான கதைகளா மாத்துறதுன்னு பார்க்க போறோம். இந்த பழமொழி நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா டேட்டா கொட்டி கிடக்கிற இந்த காலத்துல இது முன்னாடி இருந்ததை விட 100% உண்மைங்க. தரவுகளோட உண்மையான பவரை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நாம அதை படிக்கக்கூடாது, அதை நம்ம பார்க்கணும். இதுதானே பெரிய பிரச்சனை. ஒரு பெரிய எக்ஸல் ஷீட் ஓபன் பண்ணி பார்த்தா எங்க ஆரம்பிக்கிறது, என்னத்த புரிஞ்சுக்கிறதுனே தெரியாது. ஒரு பெரிய சிவுரு மாதிரி நிக்கும் அந்த நம்பர்ஸ். அந்த சிவுத்த உடைச்சு அதுக்குள்ள இருக்கிற கதைய எப்படி வெளிய கொண்டு வரது? அதான் நம்மளோட இன்னைக்கு டாஸ்க். இதுக்கு பதில் ரொம்ப சிம்பிள். நம்ம மூளை இருக்குல்ல, அது எழுத்துக்களை விட படங்களையும் காட்சிகளையும் தான் ரொம்ப வேகமா ஈஸியா புரிஞ்சுக்கும். இந்த விளக்க படங்கள், அதாவது சார்ட்ஸ், டேட்டாக்குள்ள மறைஞ்சு இருக்கிற பேட்டர்ன்ஸையும் ரிலேஷன்ஷிப்ஸையும் டக்குன்னு நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடும். நம்பர்ஸ்குள்ள பூட்டி வச்சிருக்கிற ரகசியங்களை திறக்கிற ஒரு சாவி மாதிரி தான் இந்த சார்ட்ஸ். ஆனா அந்த சாவியை நாம் எப்படி உருவாக்குறது? இங்க தாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ, ஒரு ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுக்குது. முன்னெல்லாம் சார்ட்ஸ் உருவாக்கணும்னா கோடிங் தெரிஞ்சிருக்கணும், இல்லனா ஏதோ பெரிய சாஃப்ட்வேர் கட்டுக்கணும்னு ஏகப்பட்ட தலைவலி இருக்கும். ஆனா இப்போ ஏஐ உங்களுடைய பர்சனல் டேட்டா ஆர்டிஸ்டா வேலை செய்ய ரெடியா இருக்கு. ஆமா, நீங்க ஒரு வரி கோடு கூட எழுத தேவையில்ல. ஓகே, ஏஐ நமக்கு ஹெல்ப் பண்ணும், அது சரி. ஆனா அதுக்கு முன்னாடி நாம ஒரு முக்கியமான வேலையை செய்யணும். நாம என்ன கதையை சொல்ல போறோம்னு நாம தான் முடிவு பண்ணணும். ஒவ்வொரு சார்ட்டும் ஒவ்வொரு விதமான கதையை சொல்லும். அதனால நம்ம கோலுக்கு ஏத்த சரியான சார்ட்டை தேர்ந்தெடுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ இந்த டேபிள கொஞ்சம் பாருங்களேன். ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு சார்ட் இருக்கு. உதாரணத்துக்கு மாசம் சேல்ஸ் ஏறுதா இறங்குதான்னு ஒப்பிடணுமா, அதுக்கு பார் சார்ட் தான் கரெக்ட். சரி, ஒரு கிளாஸ்ல எத்தனை பேர் யூஜி எத்தனை பேர் பிஜின்னு பிரிச்சு காட்டணுமா, அதுக்கு பை சார்ட் தான் பெஸ்ட். ஓகே, நிறைய நேரம் படிச்சா நிறைய மார்க் வருமானு செக் பண்ணணுமா, அதுக்கு ஸ்கேட்டர் ப்ளாட் தான் சரியான சாய்ஸ். வருஷம் அட்மிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணுமா, அதுக்கு லைன் சார்ட்டை யூஸ் பண்ணலாம். சிம்பிள் இல்லையா? சரி, இப்ப நம்ம மேட்ருக்கு வருவோம். இந்த சார்ட்ஸை ஏஐ வச்சு உருவாக்குறது எவ்வளவு சுலபம்னு பார்க்கலாமா? ரெடியா? இது வெறும் 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். யார் வேணாலும் இதை அசால்ட்டா செய்யலாம். இந்த 3 ஸ்டெப்ஸையும் பாருங்க. 1, உங்க டேட்டா ஃபைலை அப்லோட் பண்றீங்க. 2, ஏஐ கிட்ட போய் எனக்கு இந்த ஃபைல்ல இருந்து ஒரு பார் சார்ட் வேணும்னு சாதாரணமா கேக்குறீங்க. 3, ஏஐ ஒரு கோட் கொடுக்கும். அதை அப்படியே காப்பி பண்ணி கூகுள் கோலாப் மாதிரி ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணா போதும். அவ்வளவுதான், உங்க சார்ட் ரெடி. வெறும் தியரி பேசிட்டு இருந்தா எப்படி? வாங்க இப்போ நிஜமாவே இது எப்படி வேலை செய்யுதுன்னு சில உதாரணங்களோட பார்க்கலாம். அப்போதான் இந்த மெத்தட் எவ்வளவு ஈஸி ஆனா எவ்வளவு பவர்ஃபுல்லுன்னு உங்களுக்கு புரியும். நம்ம எக்ஸாம்பிள், உங்ககிட்ட மாசம் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்குன்ற டேட்டா ஒரு ஃபைல்ல இருக்கு. எந்த மாசம் சேல்ஸ் சூப்பரா இருந்துச்சு, எந்த மாசம் டல்லா இருந்துச்சுன்னு ஒரே பார்வையில பார்க்கணும். பாத்தீங்களா, நம்ம எவ்வளோ சிம்பிளா கேட்குறோன்னு? எந்த ஃபைல், என்ன சார்ட், எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ்ல என்ன வரணும், டைட்டில் என்ன, ஏன் என்ன கலர் வேணும்னு வரைக்கும் நாம சொல்லிடலாம். இந்த கமெண்டை எடுத்துக்கிட்டு ஏஐ நமக்காக இந்த பைத்தான் கோட ஜெனரேட் பண்ணிடுது. இதை நாம ரன் பண்ணும்போது பாருங்க எவ்வளோ நீட்டா தெளிவா ஒரு பார் சார்ட் கிடைக்குது. சரி, அடுத்த எக்ஸாம்பிள். உங்ககிட்ட ஒரு காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல எத்தனை பேர் யூஜி படிக்கிறாங்க, எத்தனை பேர் பிஜி படிக்கிறாங்கன்னா அந்த விகிதத்தை கண்டுபிடிக்கணும். இங்க ஒரு செம விஷயம் என்னன்னா, நாம வெறும் படம் வரைஞ்சு கொடுன்னு சொல்லல, ஒவ்வொரு பகுதிக்கும் பர்சன்டேஜும் சேர்த்து காட்டுன்னு சொல்றோம். நம்ம ப்ராம்ப்ட புரிஞ்சுக்கிட்டு ஏஐ அந்த கால்குலேஷனை தானே செஞ்சு அதுக்கு தேவையான கோடை நமக்கு கொடுக்குது. இதோட ரிசல்ட் பக்கா பர்சன்டேஜோட ஒரு பை சார்ட். இதுதாங்க ஏஐயோட பவர். இப்போ நம்மளோட கடைசி உதாரணம். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற நேரத்துக்கும் அவங்க வாங்குற மார்க்குக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா, இதை நீங்க கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி சார்ட்ஸ் தான் ரொம்பவே பவர்ஃபுல்லான இன்சைட்ஸை கொடுக்கும். நம்மளோட ஒரு சிம்பிள் கமெண்ட்ல இருந்து இது உருவானாலும் வெறும் நம்பர்ஸை பார்த்து நம்மளால சத்தியமா கண்டுபிடிக்க முடியாத ரிலேஷன்ஷிப்ஸை இது வெளிச்சம் போட்டு காட்டும். படிக்கிற நேரம் கூட கூட மார்க்ஸ் ஏறுதா இல்லையான்னு ஒரே பார்வையில நம்மளால சொல்லிட முடியும். ஆக இனிமே டேட்டாவை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உங்க கையில இப்போ ஒரு புது சூப்பர் பவர் இருக்கு. இதுக்கு கோடிங் திறமை தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேணும்னு தெளிவா கேட்க தெரிஞ்சா போதும். இனி நீங்க பார்க்க போறது வெறும் நம்பர்ஸ் இல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தமுள்ள கதைகள். சோ நம்ம மொத்தமா பார்த்தத ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடலாம். எந்த கதை சொல்லணுமோ அதுக்கேத்த சார்ட்டை செலக்ட் பண்ணுங்க. கோடிங் பத்தியெல்லாம் கவலையே படாதீங்க. சிம்பிளா ஏஐ கிட்ட ப்ராம்ப்ட் கொடுத்தா போதும். தலைப்பு, கலர்னு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சார்ட்டை மாத்திக்கலாம். முக்கியமா இந்த ப்ராசஸ் ரொம்ப ஃபாஸ்ட், ரொம்ப ஈஸி, ஆனா ரொம்ப பவர்ஃபுல். உங்க கையில இருக்கிற ஒவ்வொரு டேட்டாவுக்குள்ளேயும் நிச்சயமா ஒரு கதை ஒளிஞ்சிருக்கு.
அது உங்க பிசினஸ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற ஒரு ஐடியாவா இருக்கலாம், இல்ல யாருக்குமே தெரியாத ஒரு ஆச்சரியமான உண்மையா இருக்கலாம். இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்ட இந்த டெக்னிக்கை வச்சு நீங்க என்ன கதையை கண்டுபிடிக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க.